Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சமை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது திருக்குறள்ல ஒரு முக்கியமான அதிகாரம். இதுவரைக்கும் 8 அதிகாரம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் வீடியோஸா. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அதிகாரம் தான் நம்ம வந்து அந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். என்ன அதிகாரம் அப்படின்னா வினை செயல் வகை. இது வினை செயல் வகை அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் ஒரு செயலை செய்யும் போது எந்த வகையில் நம்ம செய்யணும், எப்படிப்பட்ட வகையில் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுதான் வந்து வினை செயல் வகை. வினைங்கனாலும் செயல்னாலும் ஒரே மீனிங் தான். வினை அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யக்கூடியது. ஸோ அப்போ அந்த செயல் எப்படி நம்ம பண்ணணும், எந்த வகையில் நம்ம செய்யக்கூடும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, முதல் குறள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல் குறள் பாருங்க. சூழ்ச்சி முடிவு சூழ்ச்சி முடிவு சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல். என்ன சொல்றாங்க? சூழ்ச்சி முடிவு. சூழ்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆலோசனையின் முடிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம பொருள்ல ஆலோசனை முடிவு இல்லைன்னா ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சியோட முடிவு, ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சி முடிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அதோட முடிவு என்ன அப்படின்னா துணிவு எய்தல், அந்த துணிவை பெறுவதே. அடுத்து அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது. அந்த துணிவை செயலாக்க காலம் தாழ்த்தாமல் இருக்கணும். காலம் தாழ்த்தினால் அது தீது. தங்குதல் அப்படிங்கிறது தாழ்த்தினால், காலம் தாழ்த்தினால். செயலாக்க தாழ்ச்சியுள் அப்படிங்கிறது செயலாக்க காலம் தாழ்த்தினால் அது தீமை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல். அதாவது ஒரு செயலை பற்றி ஆராய்ச்சியின் முடிவு துணிவு பெறுவது. அந்த துணிவை செயலாக்க காலம் தாழ்த்துதல் வந்து தீமை. தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. தீதுங்கிறது தீமை. சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. அதுதான் முதல் குறள். அடுத்து பாருங்க இரண்டாவது குறள். தூங்குக தூங்கி செயல்பால. அதாவது தூங்குக தூங்கி அப்படின்னா காலந்தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்ந்தே செய்ய வேண்டும். செயல் இங்க பாருங்க, தூங்குக தூங்கி செயற்பால அப்படின்னா காலந்தாழ்த்தி எந்தெந்த செயலெல்லாம் செய்யணுமோ அப்படிதான் அதையே செய்யணும், காலந்தாழ்ந்து தான் செய்ய வேண்டும். தூங்கற்க காலம் தாழ்த்தக்கூடாது, தூங்காது காலம் தாழ்த்தாம செய்யும் வினை. அதாவது காலம் தாழ்த்தாம விரைவாக செய்து முடிக்க வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தாம நம்ம வந்து செய்யணும். அப்போ வந்து அதை வந்து காலம் தாழ்த்த கூடாது அப்படிங்கிறதா. தூங்குக தூங்கி செயல்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம் காலம் தாழ்த்தி செய்யலாமோ அதை காலம் தாழ்த்தி செய்யுங்க, எதெல்லாம் கண்டிப்பா விரைவா முடிக்கணுமோ அதை காலம் தாழ்த்தாம செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அடுத்த குறள் பாருங்க, மூணாவது குறள். ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே. ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே. அதாவது ஒள்ளும் வாய் அப்படின்னா இயலும் இடங்களில் எல்லாம், வினை நன்றே செயல்கள் வந்து செஞ்சு முடிப்பது நலமே. ஒல்லாக்கால் இயலாத இடமாயின் செல்லும் வாய் நோக்கி செயல். அதாவது அதற்கேற்ப வழி, அந்த வழியை வந்து நோக்கி சென்று அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செயலை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இயலக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அதை செஞ்சு முடிச்சது நல்லது. அப்படி செய்ய முடியாத இடத்துல ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல், அந்த செயலை முடிக்கிறதுக்காக வழியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நாலாவது குறள் பாருங்க. வினைப்பகை என்றிரண்டின் எச்சம். வினைப்பகை என்றிரண்டின் எச்சம். வினை ஒரு செயலை தொடங்கிட்டு அந்த செயலை முடிக்காம பாதியில விடுறது. அடுத்து பகை. பகை அதாவது ஒரு பகைவரை வந்து நம்ம அழிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டத்தையும் நிறுத்தணும் அப்படின்னா அதோட மிச்சம். எச்சம்ங்கிறது அதோட மிச்சம். நினையுங்கால் அப்படி இருந்ததுன்னா தீயச்சம் போல தெரும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த தீ எப்படி வளர்ந்து அழிவை தருமோ அது போல இந்த செயலை தொடங்கிட்டோம் சரி, பகையை வந்து அழிக்கிறதுக்காக தொடங்கிட்டோம் சரி, ரெண்டுத்தையுமே மிச்சமா வச்சுட்டோம் அப்படின்னா அது தீய மாதிரி வளர்ந்து நம்மளை வந்து அழிச்சிரும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையா செய்யணும், எதையுமே வந்து நம்ம பாதியில நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் தெளிவா சொல்றாரு. வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையும் கால் தீ எச்சம் போல தெரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க அஞ்சாவது குறள். பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். அதாவது
ஒரு காரியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள், அது நம்ம என்ன யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம், அதோட கருவி, இயந்திரங்கள், கருவி, அதுக்கான காலம், எந்த டைம்ல நம்ம செய்ய போறோம், வினை, அது எந்த மாதிரியான செயல் எப்படி எந்த மாதிரி செயல்முறையை பயன்படுத்தி செய்ய போறோம், இது இடம், எந்த இடத்துல நம்ம செய்ய போறோம், இது 5ஐயும் தெரிஞ்சுக்கிட்டு குறையில்லாம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இருள் தீர அப்படின்னா குறையில்லாமல் பார்த்துக்கிட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பொருள், கருவி, காலம். பொருள், கருவி, காலம், வினை, இடம். பொருள், கருவி, காலம், வினை, இடம், இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். அதுதான் திருக்குறள் சொல்றது. அடுத்து 6வது குறள் பாருங்க. முடிவும் இடையூறும். முடிவுங்கிறது ஒரு செயலை நம்ம செய்ய ஆரம்பித்துக்கு முன்னாடி அதோட முடிவு என்னவா இருக்கோ, அதுக்கு அடுத்து இடையூறுங்கிறது தடைகள், அதுக்கு நடுவில் வரக்கூடிய தடைகள் என்னவா இருக்கும், முடிவு அடையும் போது என்ன நமக்கு பயன் கிடைக்கும், முற்றியாங்கு எய்தும் படு பயணம். முற்றியாங்கு ஒரு செயலை முடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய எய்தும்னா கிடைக்கும், படு பயணம் என்ன பயன் அப்படிங்கிறது எண்ணி பார்த்து செய்யணும். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படு பயணம் பார்த்து செயல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அடுத்து 7வது குறள் பாருங்க. செய்வினை செய்வான் செயன்முறை. செய்வினை செய்வான் செயன்முறை அப்படின்னா என்னன்னா, ஒரு செயலை தொடங்கக்கூடியவன். செய்வினை அப்படின்னா ஒரு செயலை செய்ய தொடங்குபவன் என்ன செய்யணும், செயன்முறைங்கிறது என்ன, அதை செய்யும் முறையாவது, அது எப்படி செய்யணும் அப்படின்னா, செயன்முறை அப்படிங்கிறது செய்யும் முறை அப்படிங்கிறது அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அதாவது அதுக்கு முன்னாடி அந்த செயலை செஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறது தான் அவன் செய்யக்கூடிய முறைகள்ல முதல்ல செய்ய வேண்டியது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? அதாவது செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அடுத்து பாருங்க 8வது. வினையால் வினையாக்கி கோடல். அதாவது வினையால் ஒரு செயலால் ஒரு செயலை செய்து முடிப்பது. கோடல் அப்படின்னா முடித்து கொள்ளுதல். நனை கவுள் யானையால் யானையா தற்று. அது அந்த மாதிரி செய்யறது எப்படின்னா, ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நேரத்துல நம்ம ஒரு செயலை மட்டும் இல்லாம நிறைய செயல்களை அது கூடவே நம்ம செஞ்சு முடிச்சுக்கணும். அப்படி செய்யறதுங்கிறது ஒரு யானையை வச்சு யானையை பிடிப்பது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க 9வது குறள். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். நட்டார்க்கு அப்படின்னா நட்பு கொள்பவர். நட்டார் அப்படிங்கிறது நட்பு கொள்பவர், அதாவது நண்பர்கள். அவங்களுக்கு நல்லது செய்யறது, நல்ல செயலின் நல்லது செய்யறது, அதோட விரைந்து முடிக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா ஒட்டாரை அப்படின்னா பகைவர்கள். அவர்களை ஒட்டி கொள்ளல், பகைவர்களை நண்பராக்கி கொள்ளுதல். ஒரு செயலை செய்யும் போது நண்பர்களுக்கு நல்லது செய்யறதை விட பகைவர்களை நண்பர்களாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது விரைந்து செயல்படுத்தக்கூடியது அப்படின்னு, விரைந்து நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்து 10வது குறள் பாருங்க. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. அதாவது சிறிய இடத்தில், உரை சிறியார் அப்படிங்கிறது சிறிய இடத்தில் வாழ்பவர். தம்மிலும் பெரியவர் எதிர்த்து வரும்போது அவரை கண்டு தம்மவர் நடுங்குவதற்கு அஞ்சு அப்பெரியவரை பணிந்து ஏற்றுக்கொள்வர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சின்ன இடத்துல இருக்கிறவங்க நம்மளோட பெரியவங்க எதிர்த்து வரும்போது அவங்களை கண்டு அந்த இடத்துல இருக்கவங்க அஞ்சு பெரியவர்கள் சொல்றத பணிந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அஞ்சு குறை பெறின் கொள்வர பெரியார் பணிந்து, அந்த பெரியவர் சொல்றத கேட்டு நடந்துப்பாங்க, பணிந்து ஏற்றுக்கொள்வர் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வினை செயல் வகை 10 திருக்குறளும் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்ற 11 அதிகாரங்களும் நான் 1 by 1 நான் போஸ்ட் பண்ண போகிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், கன்யூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.